ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எஸ்வி பிஜிஎன் லாஃப்ட். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காலையிலே எல்லா புறாக்களுக்கும் ஃபீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுது பாருங்கள், நல்லாவே ஃபீட் ஆகுது. எல்லாமே களை பற்றி ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் ஒர்க்குனாலும் சரி, சாதா புறாக்கணும் சரி, களை பற்றி ஒன்று தான். கிலோ வந்து 50 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா சைடு. இது ஹோமரு நல்லா ஃபீட் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க பாருங்க, நல்லா ஃபீட் எடுக்காங்க. ஆளுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வந்து ஆஃப் செக்கரு, ரெண்டு டார்க் செக்கரு, ஃபுல் செக்கரு. நம்ம கொண்ட புறா வெளியே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக குண்டில் இறங்கலை, பிடிச்சி உள்ளே போட்டேன். குண்டு மேலே நினச்சி பிடிச்சி உள்ளே போட்டேன், நல்லா பழகிடுச்சு. அது ஜோடி சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழைய மெயில்கிட்ட ஜோடி சேர்ந்துருக்கு. நம்ம கூண்டில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுருக்கோம். புறாக்கள் வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்கு மட்டும் பார்த்து தனியாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. நல்லா இருக்கா பாருங்கள். இன்னும் ட்ராப் ஸ்டிக் மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடிய சீக்கிரத்தில் வைப்பேன். இது நம்ம புறாக்கள் உள்ளே போய் இற வச்சுட்டு வர்றதுக்கு மட்டும் இது இந்த பாதை வச்சுட்டு இதை லாக் பண்ணிடுவேன். அது அந்த பாதையில் மட்டும்தான் வெளியே போயிட்டு உள்ளே வருவாங்க. இந்த பாதையை லாக் பண்ணிடுவேன். இது நான் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு மட்டும். பாருங்கள், நல்லா இறப்ப இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா வீடு பழகிடுச்சுங்க. எடுக்கவும் வச்சுக்கோம், நல்லா பழகிடுச்சு. நம்ம அந்த கண் வழியில் ஒரு காஷ்னி இருந்துச்சு இல்லை, வெளியே இருந்து வந்த புறா, அதுவும் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு. கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக தெரியும். போக போக சரியாயிடும். நல்லா இருக்கான். இப்போ கொஞ்சம் சூட்டிப்பாகவே இருக்கான். சரியாக இற கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பையன், சின்ன பையன் தெரியாமல் வச்சதுனால கொஞ்சம் இற கொடுக்காமல் கொண்டு வந்து விட்டாங்க. நோய் வந்ததும் அப்படியே கடையில் கொண்டு போய் போட்டாங்க. அது இன்னொரு பையன் போய் நம்மகிட்ட சுற்றி வந்துச்சு. அந்த கதை சொல்லியிருக்கேன். நம்ம கியூர் பண்ணியாச்சு. கியூர் பண்ணி நல்லா நிற்கி பாருங்கள். கணக்கு 5 ஜோடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். தவிடாலில் 5 ஜோடி, ஹோமரில் வந்து 2 ஜோடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அடுத்த வீடியோவில் சேல்ஸை பற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ் போடுறேன். வேறு கடைகளுக்கு போய் எடுக்கணும். இந்த காஸ்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடையில 2 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து பறந்துட்டு, அதாவது மேலும் ஃபீமேலும் ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா பறந்துச்சு. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒன்றா புறா வளர்க்காங்க. அவங்க வீட்டில் போய் இறங்கிருச்சு. மேல் வந்துட்டு ஃபீமேல் மட்டும் இறங்கினது வரவே இல்லை. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, வரல. நான் ரிட்டன் போய் பார்த்தேன். அங்கே புறாக்களோட தான் நின்றுச்சு. தண்ணி குடிக்கிறக்காண்டி 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்றுச்சு. சுற்றி பார்த்து ஒரு வழியாக கீழே இறங்கி தண்ணி குடித்த வேகத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். தண்ணி குடித்த வேகத்தில் நம்ம வீட்டுக்கு வேகமாக வந்துட்டான். இது வெளியே இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இதுக்கும் அம்மா போட்டுருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. அந்த கண்ணுக்கிட்ட வந்து பெரிய கட்டியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்ல கலர், சூப்பர் கலர், பிளாக்கு, நல்ல கலராக இருக்குது. இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆப்பில் பறந்து இறங்கும். நல்லா கிளியராக இருக்கும். வாங்க ஹோம்ஒர்க் குஞ்சு பார்க்கலாம். நம்ம ஹோம்ஒர்க்குக்கு நல்ல கண்டிஷனில் இருக்காங்க. பாருங்கள், நம்ம ஹோம்ஒர்க்குக்கு ரெண்டுமே ஃபுல் செக்கரில் தான் வர்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் செக்கர் மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டில் உள்ளது மெயிலு, பின்னாடி உள்ளது ஃபீமேலு. இது இன்னொரு பேரில் உள்ளது.
இது 1ஆந்தேதி பொரிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அது 28ஆந்தேதி பொரிச்சது. இது 1ஆந்தேதி பொரிச்சது குஞ்சு. நல்லா இருக்குது. இது இப்போ பார்த்ததோட பேரண்ட்ஸு. இந்த கூட்டு மேலே நிற்கிறது வந்து மேலு, கீழே நிற்கிற அந்த சிவப்பு கன்று வந்து ஒரு மஞ்சள் கன்று மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபீமேலு. பின்னாடி நிற்கிற ரெண்டும் தான் இந்த சைடு கூண்டில் இருந்த சிக்கன்களுக்கு பேரண்ட்ஸு. நல்லா குவாலிட்டியாக இருக்காங்க, நல்ல சைஸு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.